ஆர்த்தி ஒரு வழியா எப்பா ஒரு மாசம் ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. இன்னும் இந்த மாதிரி 2 பேக்கேஜ் வரணும். இப்போதான் வந்து யூபிஎஸ் அண்ணா வந்து வச்சுட்டு போறாங்க. இது வர்றதுக்கு எவ்வளோ நாள் பாரு. ஆக்சுவலாக வந்து ஒரு 20 நாள் கிட்ட இது கஸ்டம்ஸ்லேயே கடந்தது. அதாவது நம்ம போட்டது எப்போ போட்டோம்? ஆகஸ்ட் 30 போட்டோமா? 26 ஆகஸ்ட் எண்டு தான் போட்டோம் கரெக்டாக. ஸோ அது வந்து வந்திருக்கோம். ஆகஸ்ட் 30 தான் அங்கேருந்து மூவ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து நம்ம 27 போட்டிருப்போம் 1000லேருந்து. வெறும் ஒரு 2 நாள்லேயே வந்துச்சு. 31 ஒன்னே வந்துடுச்சு. எங்கே லூயிவில் கண்டிக்கு வந்துச்சு. ஆனால் இது ஒரு 15-20 நாள் அங்கேயே கடந்துச்சு. கஸ்டம்ஸில் நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் அனுப்புறதுக்கே அவ்வளோ நாளாக ஆச்சு. 15-20 நாளா? 25 நாளைக்கு மேலே இல்லை, 25 நாளுக்கு மேலே நான் இப்போ வீட்டுக்கு வந்திருக்க ஆர்த்தி. 15-20 நாளுக்கு மேலே தான் நமக்கே தெரியும் கஸ்டம்ஸ்லேருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்புனாங்க. இதில் உள்ள பொருட்கள்லாம் எதால் ஆனது அப்படின்னு. ஷூக்கெலாம் கேட்டிருந்தாங்க. ஏன்ப்பா அந்த ஷூ என்ன மெட்டீரியல் அப்படின்னு. எனக்கு மறந்தே போயிடுச்சு அது என்ன ஷூ என்ன மெட்டீரியல் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க கஸ்டம்ஸில். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பதில் அடிச்சு கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு விஷயம், இதுக்கு எவ்வளோ கஸ்டம்ஸ் பே பண்ணோம்? பே பண்ணல. இதுக்கு எந்த கஸ்டம்ஸும் பே பண்ணல. கஸ்டம்ஸ் பே பண்ணாம தான் வந்திருக்கு இந்த ஒரு பொட்டி. இந்த ஒரு பொட்டில ஆல்மோஸ்ட் வந்து 25 கிலோ 20 கிலோ இருக்கு. 20 இருக்காது. அதுல என்ன இருக்குன்னு தெரியல. என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து 3 பொட்டியா வச்சு அனுப்புனாங்க. அந்த இது இருக்கு, லிஸ்ட் இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஸோ திறந்து பார்த்தா தெரியும் என்னென்ன இருக்கு, ஏன் கஸ்டம்ஸ் போடல அப்படின்னு. சரி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், இது வந்து சேர 25-27 நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆச்சு. ஸோ போடுறவங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப பெரிய டிலே எதிர்பார்க்கலாம். கஸ்டம்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது யூபிஎஸ் ரொம்ப மோசம். நிறைய என் ஃப்ரெண்டு வந்து கருடவேகா ஃபெடெக்ஸ் வழியாக போட்டால் அவனுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கஸ்டம்ஸில் இருக்குது, சீக்கிரம் கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி கருடவேகா டிஹெச்எல் போட்டவங்களும் அதான் சொல்கிறாங்க, சீக்கிரம் மூவ் ஆகுது அப்படின்னு. இந்த கருடவேகா யூபிஎஸ் தான் சதி. சொல்டா கட் பண்ணிடலாமா? ஆமாம், கட் பண்ணிடலாம். இதுக்காக தானே ஆசைப்பட்டார் பாலகுமாரின்னு. வந்து ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண மாட்டேன். ஆமாம், ஆக்சுவலாக இன்னும் பிரிக்காமே இருக்குல்ல. அதான் எனக்கு புரியல, எப்படி அவங்க அந்த இதெல்லாம் ஃபார்ம்லாம் அனுப்பியிருப்பாங்க. இல்லை, அந்த ஃபார்ம் நம்ம போடும்போது மாமா கொடுக்குறது. ஆமாம், மாமாட்ட கொடுக்குறது அந்த ஃபார்ம். ஸோ அதுதான் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் கஸ்டம்ஸ் போடுறாங்க. நம்பிக்கை நாணயம் எல்லாமே அதுதானே. ஸோ பிரிக்காமல் அப்படியே வந்து எதுவுமே பிரிக்கல. ஆமாம், எதுவுமே பிரிக்கல. நல்ல வேலை இந்த ஸ்நாக்ஸ் டப்பா வந்து முதல்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து வாங்கணும். இதனால வந்து ஸ்வீட்ஸ் வந்து திரும்ப போட சொல்லியிருக்கோம். ஸ்வீட்ஸ் திரும்ப போட சொல்லியிருக்கேன். ஐயோ சாமி, யூபிஎஸ்ல மட்டும் இல்ல உடனே வருதுன்னாங்க. ஸோ அதனால ஏன்னா யூபிஎஸ்ல போடுறது இல்லை போல இருக்கு. இப்போ ஃபெடெக்ஸ் மூலியமா டிஹெச்எல் மூலியமா போடுறாங்க. அதனால வெயிட்டிங் டைம் கம்மியா இருக்கு. இந்த ஒரே ஒரு ஸ்கர்ட் மட்டும் 2 கிலோ வெயிட். என்னது இது? நான் கூட அதை போர்வை போத்தி அனுப்பியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். வெளில தெரியக்கூடாது என்ன அனுப்புறோன்னு. கேரளால எடுத்தியா? இல்ல நம்ம ஊர்ல எடுத்தேன், ஆடி ஆஃபர்ல. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் அனுப்பியிருக்காங்க. முக்கியமான ஐட்டம் கடலை மிட்டாய், முறுக்கு. அப்பா நிறைய ஸ்நாக்ஸ் டப்பா தானே இது வந்து. ஆமா, ஸ்நாக்ஸ் தான் ஃபுல்லா வந்திருக்கு. அப்ப என்னோட ஷூ இன்னும் வரல. அப்போ ஷூ வரல. ஆஹா, நான் கூட ஷூ தப்பிச்சுச்சேன்னு நினைச்சேன். நான் ஷூ வரல. ரெண்டுமே ஷூ இருக்கிறது தான். ரெண்டுமே ஷூ இருக்குது. அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ. அது வந்து ஏதோ பிராண்டட் ஷூவோட டூப்ளிகேட். அதனால ஐ திங்க் அவங்க வந்து அது பிராண்டட் ஷூ இல்ல. நம்ம வெளில கொடுத்ததுல வந்து என்ன பிராண்ட்லாம் சொல்ல, ஷூன்னு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஷூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி திறந்து பார்க்கறனா பிரச்சனை கிடையாது. திறந்து பார்த்துருந்தாங்கன்னா தான் பிரச்சனை. திறந்து பார்த்துருந்தாங்க பிரச்சனை. ஓகே, என்ன போதும். நிறைய ஸ்நாக்ஸ் தான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு தான். அதுக்கப்புறம் என் ட்ரெஸ் தான். இந்த மாதிரி ஆடி ஆஃபருக்கு வந்து நிறைய ட்ரெஸ் வந்து நல்லா சீப்பாக கிடைச்சிது ஆடி மாசத்துல இருந்ததுனால. நம்ம தப்பு பண்ணிட்டோம். வரும்போது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பொட்டி வந்து போட்டிருக்கணும். ஃப்ளைட்ல வந்து நம்ம எதிர்பார்க்கல $100 தான் கேட்பாங்க. ஆமா, 23 kgs. அதில் ஆக்சுவலாக மோர் தென் 23 kgs தான் இருந்தது. பட் அதுக்கு வந்து $100 தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் சொன்னாங்க டிராவல்ஸில் கேட்கும்போது, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து பேக்கேஜ் இன்னும் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துருந்து போட்டுருப்போம்னு சொல்லும்போது, உங்களுக்கு லக்கில் தான் அப்படி கிடச்சிருக்கு. யூஸ்வலாக அவ்வளோ சார்ஜ் பண்ண மாட்டாங்க, இன்னும் அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது என்னது? இதுதான் பிரேமா அவங்க கேட்டிருந்தாங்கல்ல, கொலு டால்னு போட்டிருக்காங்க. அது வந்து இதுதான். ஆக்சுவலா அவங்க என்ன போட்டாங்க, கொலு டால் உட்டன் டால்ஸ் ஏதோ சம்திங் போட்டாங்க. உட்டன் டாய்ஸ், கொலு உட்டன் டாய் அப்படி போட்டாங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு அந்த ஃபார்ம்ல என்ன வந்துச்சு, என்ன உட்ல செஞ்சது, அந்த உட்டோட மெட்டீரியல் நேம் என்ன, இந்த மாதிரி இந்த மரத்தோட பரம்பரையே எடுத்துருவாங்க. அந்த என்ன மரம் அந்த மாதிரி எங்கேயா போறது. அந்த மாதிரி அந்த தோசை தவா வந்து அயன் தோசை தவா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோமா. அதுக்கும் வந்து அது வந்து என்ன அயன், அதுல என்ன மாதிரியான இது கலந்துருக்கு, மெட்டீரியல் கலந்து. ஏன்னா அவங்க தெளிவா போட்டிருந்தாங்க, அயன் அண்ட் அலுமினியம் வந்து 25% டாரிஃபுக்கு உட்பட்டது. ஸோ அதனால வந்து மெட்டல் நீங்கள் எடுத்துட்டு வரும்போது அவ்வளோ டாரிஃப் கட்டணும்னு தெளிவாக அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் அதை கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னும் அந்த பேக் வரல இல்லையா? இன்னும் வரல. அதில் அப்போ கஸ்டம்ஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் பிரேமா இது வந்து ஒரு விளக்கு.
ஓ நான் பார்க்கவே இல்லை. எப்போ வாங்கினது? இது வந்து நான் கேரளாவில் வாங்கினேன், ட்ரிவாண்ட்ரம்ல. ஓ இது என்ன பண்ணி காமிச்சாங்கன்னா திருவனந்தபுரம்ல பத்மநாபபுரம் பேலஸ்ல அங்கே வாங்கினீங்களா? டெம்பிள்ல வாங்கினது. ஓ திருவனந்தபுரம் கோயில்லையா? மிஸ் பண்ண நீங்க வாங்கும்போது தெரியல, நீ உள்ள இருந்தேன்னு நினைக்கிறேன். நான் இதுல வந்து தண்ணி ஊத்தி இப்படி கவுத்து காமிச்சாங்க. எண்ணெய் எப்படி ஊத்துறது அப்படின்னு கேட்டோம். எண்ணெய் வந்து இது உள்ள ஊத்திட்டு கீழே ஊத்தாது அப்படின்னு சொன்னாங்க. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது 100 ரூபா தான் இது விலை. ரெண்டு வாங்கினோம், 150 rupees தான். ஆனா இது வெயிட் மட்டுமே வந்து 2 kgs. சூப்பரா இருக்கு. ஏன்னா வந்து நீ ஊத்தும் போது அந்த இதுல போய் வந்துடும். நீ திரும்ப கவுக்கும் போது அந்த இடம் மேல இருக்கிறதுனால. ஆக்சுவலா இது வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து டிஃப்ரெண்டான விளக்கு, யூனிக் விளக்கு, எங்க ஊர்ல மட்டுமே கிடைக்கிற விளக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் நவுந்து வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய ஷாப்ல பார்த்தா இதே மாதிரி விளக்கு வித்துட்டு இருந்தாங்க பார்டர்ல. ஆமா, எங்க போனாலுமே டூரிஸ்ட் பிளேஸே சொல்ற ஒரே மாறாத வாக்கியம், இது எங்க கடையில எங்க ஊர்ல மட்டும்தாங்க கிடைக்கும் அப்படின்னு. சோ அது எதிர்பார்த்து நல்லா இருந்துச்சு. யூசுவலா எனக்கு எப்பவுமே உடைஞ்சிரும், பட் இந்த வாட்டி உடையாம ஒரு மண் விளக்கு வந்திருக்கு, அழகா இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து கடலை மிட்டாய். கோயில்பட்டி கடலை மிட்டாயா? நம்ம ஊர் கடலை மிட்டாய் தான். அப்புறம் வந்து பான்ஸ் கிரீம். இதுக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க என்ன பிராண்டட் கிரீம்னு போட்டிருக்காங்க. அது என்ன பிராண்டு, மேனுஃபேக்சரர் யாரு, அது கேட்டா பரவாயில்ல. அந்த கிரீம்ல என்ன கெமிக்கல்ஸ் தான் கலந்துருக்கு இந்த மாதிரி போடா அதுக்கு. இது என்ன கிரீம் வாங்கிட்டு வந்து வச்சேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமா, அதுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் என்ன கிரீம்னு எங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. நல்ல வேலை ஒன்றும் பண்ணல. இது வந்து தனி மிளகாத்தூளும் அப்புறம் வந்து பனங்கள் கட்டணும். அப்புறம் பிரேம் உண்மையாவே இல்ல, நீ வச்சுட்டு வந்த ட்ரெஸ்லாம் வந்திருக்கு, அதனாலதான். ஆமா, அதனாலதான் இதுக்கு இதெல்லாம் நான் வச்சுட்டு வந்த ட்ரெஸ். அட பாவிக்கல, இதுக்கெல்லாம் டாரி போடா போட்டுக்கல. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை தான் போட்டிருந்தோம். ஆமா, இதெல்லாம் ஏன் வச்சுட்டு வருவானே போட சொன்னேன். டீத்தூள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அப்புறம் என்னோட ட்ரெஸ். இதுல என்னன்னா, என் ட்ரெஸ் இந்த வாட்டி எல்லாமே வந்து ரொம்ப வெயிட்டா இருந்தது. பிளஸ் அதோட துப்பட்டா கூட நல்லா வெயிட்டா இருந்தது. என்னைக்கு அது வெயிட்லெஸ்ஸா இருந்திருக்கு? எங்க ட்ரெஸ்ல தான் ஓரமா இருக்கும் போர்வை. ஆக்சுவலா இங்க இருக்க போர்வெல்லாம் காட்டன் மெட்டீரியலாவே இல்ல பிரேமா, ரொம்ப பாடி ஹீட் ஆகுது. ஆல்ரெடி நம்ம இங்க ஹீட்டர் ரன் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதனால வந்து ஊர்ல இருந்து கரூர்ல இருந்து போர்வை வாங்கிட்ட சொல்லி அங்க மாமா ஊரு. ஸோ அதனால அங்கேருந்து அனுப்பி விட்டாங்க. அதுல நான் ஒரு 4-5 போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து மைசூர் சாண்டல் சோப்பு. இதுவுமே வெயிட்டா இருந்துச்சுன்னு வச்சிட்டோம். இது 2 கிலோன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு பாரே 1 கிலோ. நான் தான் அதை எடுத்து போட்டேன். பேக் பண்ணும்போது வாங்குறதுக்காக ஊர்ல வரும்போது நம்ம கிராசரி எடுத்து வரும்போது பார்த்தா எங்களுக்கு ஒரு பொட்டி தான் இருந்துச்சு. ஸோ வேற வழியே இல்லாம தூக்கி போட்டது இதெல்லாம். ஸோ அது எல்லாமே இதுல வந்துருக்கு. அப்புறம் வந்து இந்த திருப்பதி, இந்த வாட்டி திருப்பதி போனோம். அங்கே நிறைய இந்த ஊதுபத்தி, ஏன்னா இங்க செம்ம ஸ்மெல்ல இருக்கும் இந்த ஊதுபத்தி. ஆமா, திருப்பதி தான் முதல் தடவை எனக்கு தெரிஞ்சு, நினைவு தெரிஞ்சு முதல் தடவை திருப்பதி போனது. ஏன்னா நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது போனது. அதுக்கப்புறம் வந்து திருப்பதி போற வாய்ப்பு அடையில இப்பதான் போனேன். ஆக்சுவலா ஜாமானுக்கு நான் ஆக்சுவலா நான் பெட்டிக்குன்னு வாங்கினேன். சரி சும்மா தானே இருக்கு, கிராசரி போகும்போது எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். ஆனா வந்து இதெல்லாம் பேக்கேஜ்ல வரணும் இருந்திருக்கு. கஸ்டம்ஸ்ல 1 மாசம் கிடக்கணும்னு. அதுக்கப்புறம் இதுவும் க்ரீம் ஃபான்ஸ். அப்புறம் வந்து சத்து மாவு. ஓகே, சத்து மாவுலாம் வீட்டில் அரைச்சி தரது தான். ஐ திங்க் வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இதெல்லாம் அன்பால் கொடுக்குறது. இதுக்கெல்லாம் ப்ரைஸ் கிடையாது. இதெல்லாம் ஒரு சும்மா போட்டு விட்டது 100 ரூபா 200 ரூபான்னு. இதுவும் வந்து திருப்பதியோடது. அந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து நிறைய வெயிட் இருந்தது, அதனால வச்சு வந்தது. இதுவும் என்னோட ட்ரெஸ்ஸு, இதுவும் என்னோட ட்ரெஸ்ஸு, இதுவும் என்னோட ட்ரெஸ்ஸு. எல்லாமே ட்ரெஸ்ஸு தான். அது என்னது? இது என்னது? ஷூ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஷூ வந்துருச்சு. ஓ, 2 ஷூ வச்சிருந்தா 1 ஷூ வந்துருக்கு. ஓ, இதுதான் நான் சொன்னது. இந்த நைக்கு உண்மையான நைக்கி இல்லை, பார்த்தாலும் தெரிஞ்சிடும் உண்மையான நைக்கி இல்லை அப்படின்னு. பட் அங்கங்க வந்து அதோட காப்பி கொடுத்துருந்தாங்க. ஸோ பிராண்ட் நேமா இருக்கட்டும், ஆக்சுவலா நம்ம ஊர்ல வந்து இது வந்து பிராண்டட்னு சொல்லி தான் விற்கிறாங்க. ஆனா பிரேம் வந்து இது பிராண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி வாங்கினாரு. ஆமா, ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம இங்க வாங்கினோம்னா $300 அந்த மாதிரி இருக்கும். அங்க வந்து 2000 rupeesக்கு இதை வாங்கினாரு. ஆமா, ஸோ அந்த மாதிரி அதே காப்பி இதே வந்து நான் அங்கேயுமே சைட்ல பார்த்தேன். அதே காப்பி பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இது எப்படி காப்பின்னு சொல்லுவாங்க. அவங்க காப்பினே ஒத்துக்கவே இல்லை. இதுதான் இங்க பிராண்டுங்க, இதுதான் இங்க பிராண்டு. ஷோரூம் போனீங்கனாலும் இதுதான் பிராண்டுன்னாங்க. லோகோவே தப்பா போட்டுறீங்கப்பா காப்பி அடிச்சாலும் அப்படின்னு. அப்படியே இல்ல எக்ஸாக்டா சிமிலரா இல்ல நைக்கியோட மசாலா. இதுதான் இதுல நிறைய வெயிட் இருந்திருக்கு. ஆமா பிரேமா சொல்டா. ஒரு 3 kg ஸ்வீட் காலியா? ஸோ இட்ஸ் நாட் த ஸ்வீட் நியூஸ். வந்ததில்லை போச்சு. அதனால தான், ஏன்னா 25-30 நாளாக தாங்காது ஸ்வீட்லாம், மில்க் ஸ்வீட்லாம். ஆமாம், எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா நம்ம 1 வாரம் எதிர்பார்த்து ஸ்வீட்டை போட்டோம். சரி, எவ்வளோ 3 கிலோ மொத்தம் போச்சு. ஸோ அதனால் மக்களே ஸ்வீட் போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சிக்கங்க.
ஒருவேளை டிலே ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கானது இல்லை. ஆமா, ஸ்வீட் நியூஸா இருக்காது. ஏன்னா தீபாவளிக்காக நிறைய பேர் பார்சல் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வீட் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சீக்கிரமா வந்துடும். கரெக்ட். ஸோ அதிர்சம் நிக்குமா 30 நாள்? நிக்காது. ஐயோ கஷ்டம் இல்லை. ஆனால் முறுக்கு பரவாயில்ல. ஸோ முறுக்கு 1 வீக் 2 வீக்னாலும் ஸ்நாக்ஸ் ஓகே. ஸோ அதிர்சம் ரவா லட்டு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கணும். நம்ம வந்து துணியெல்லாம் கூட எடுத்து வச்சுட்டு இதை எடுத்துட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஸ்வீட் வாங்கினேன், இன்னும் அதுலயும் அந்த பேக்லயும் இருக்கு. ஸோ எல்லார் வீட்டுக்கும் போய் கொடுக்கலான்னு வாங்கணும், திரும்ப எல்லாரையும் போட சொல்லியிருக்கோம். ஸோ ஆமாம் மக்களே, நாங்களே போட சொல்லியிருக்கோம். அதே தான், ஒரு வாரத்தில் வந்துடும் திரும்ப ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் போட சொல்லியிருக்கோம். ஸோ அது பார்ப்போம் எப்படி வருதுன்னா. இப்போ சமீபம் அந்த அஷூரன்ஸ் கொடுக்கறதுனால போட சொல்லியிருக்கோம், இல்லைன்னா அவங்கள்ட்ட தான் கிளைம் பண்ணணும். ஸோ பார்சல் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஒரு பார்சல் தான் வந்திருக்கு, இன்னும் 2 வரல. அது இன்னும் வந்து இம்போர்ட் ஸ்கேன்லேயே தான் இருக்குது, எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. பட் பார்சல் போடுறவங்க இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீசெண்டாக போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. 10 days தான் ஆச்சு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஐ திங்க் அந்த டைப் மாற்றிருக்கிறதுனாலயா இருக்கும்னு நினைக்கிறேன், DHL FedEx மூலியமாக. இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் தாங்க. ஏன்னா நானுமே 3 பார்சல் போட்டேன், உங்கள் ஸ்க்ரீன்லேயும் தெரியும் அதோட ஸ்டேட்டஸ். ஒரு பார்சல் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 20 நாள் கிட்ட அங்கேயே கடந்துச்சு. கஸ்டம் கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவ்வளோ டிலே பண்ணிட்டாங்க. அப்புறம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி 1 வாரத்தில் வந்திருக்கு. இன்னொரு பார்சலும் இதே மாதிரி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வரல. இன்னொரு பேக்கேஜுக்கு அவங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபார்மே அனுப்பல. ஸோ அது மாதிரி நாங்கள் ஒரே நேரத்தில் போட்ட 3 பார்சலே 3 வேற விதமான ஸ்டேட்டஸ் 3 வேற நாளுக்கு வருது. ஸோ அதனால நீங்க வந்து உடனே வந்துரும் அப்படின்னு வந்து எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் இன்னொரு பேக்கேஜ் இருக்கு, அதை வேணா போட்டுட்டு அது எப்போ வருதுன்னு வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இன்னொரு பேக்கேஜ் நான் போடாம ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் போடலான்ட்டு. ஆமா, ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கு. அது யூபிஎஸ் ரொம்ப மோசம். பட் ரீசன்ட் டைம்ஸா கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் எதுவாக இருந்தாலும் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். டிலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கஸ்டம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆமாம். ஸோ எங்களுக்கு வந்து எப்படி தப்பிச்சதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா நான் இந்த ஷூ டாபிக்ல இன்னும் 2 போட்டி இருக்குல்ல, இன்னும் 2 இருக்கு. நான் வந்து இந்த ஷூக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா இது பிராண்டுன்னு நினச்சிட்டு சப்போஸ் அவங்க அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது ஒரு ஷூ வந்துட்டு இன்னொன்று வரல. ப்ளஸ் அந்த அயன் கடாய் அது மாட்டலாம், மைட் பி அதனால கூட இருக்கலாம் வர்றதுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி திறந்து பார்க்கறவங்க ரேண்டமாக தான் பார்ப்பாங்க. எப்படி நம்ம ஃப்ளைட்டில் வரும்போது நம்ம எல்லா பேக்கேஜையும் வந்து செக் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒரு பேக்கேஜ் ரேண்டமாக செக் பண்ணுற மாதிரி ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. அந்த ரேண்டமில் நம்மளோட பேக்கேஜ் மாட்டல, அவ்வளோதான். தவிர இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எமர்ஜென்சியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எப்போவுமே ஒரு குஷன் வச்சிங்க, இவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நான் நிறைய வந்து வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து போட முடியாமல் எல்லாத்தையும் பார்சல் போட சொல்லி அனுப்பியிருந்தேன். ஆமாம், ஏன்னா இது எல்லாமே எங்கள் பேக்கில் வர வேண்டியது. இது அப்படியே வந்து எல்லா ஐட்டமும் ஈவன் ஸ்நாக்ஸ் முதல் கூட எங்கள் பேக்லேருந்து வர வேண்டியது. பட் லாஸ்ட் நேரத்தில் ஒரு பேக்கேஜ், அதை நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்க, 1 வாரத்துக்கு முன்னாடி தான் புக் பண்ணோம், ஒரு பேக்கேஜ் தான். ஸோ இன்னொரு பேக்கேஜ் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால நான் அந்த நேரம் தான் முடிவு பண்ணேன், $230 கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஏன் கருட வகையில் போடக்கூடாது, எதுக்கு நம்ம இழுத்துட்டு நிற்கணும் குழந்தைங்களை அழைச்சிட்டு போகும்போது நினச்சேன். அப்போ அந்த டிமினிமைஸ் ரூல் எக்ஸெப்ஷன் ரிமூவ் பண்ணல. ஸோ அதுக்கான கேப் இருந்தது. நான் நினச்சேன் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லை எதாவது மாற்றுவாங்கன்னு. பட் எதுவுமே நடக்காமல் எனக்கு நானே வச்சுக்கிட்டு அந்த முடிவு நம்ம கையிலே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இல்லையா. $100 தான் கடைசியில் அவங்க போட்டாங்க, கையில் எடுத்து வந்துருக்கலாம். ஸோ நாங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த பேக்கேஜ் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. நாங்கள் முன்னாடி வந்தோம், எங்கள் பேக்கேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இதை பற்றியான அப்டேட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அனுப்பலாம். இப்போ தீபாவளிக்கு நிறைய பேரால் போக முடியல. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே லாக் பண்ண மாதிரி வந்து ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க, கரெக்டாக போட்டிருந்தாங்க. அந்த கூலி படத்தோட ரஜினியோட கைவிலக்கு, இதுதான் வந்து நிறைய இந்தியன்ஸோட அமெரிக்காவில் வந்து அவங்களோட நிலைமை அப்படின்னு. ஸோ நிறைய பேரால் இப்போ ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஊர்லேயே நீங்கள் போட சொல்லும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் எங்கே சப்போஸ் கருட வகையில் போடுறீங்களா DHL போடுறீங்கன்னா தெளிவாக குறிப்பிட்டுருங்க. முடிந்த அளவு வந்து கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அது கஸ்டம் கிளியரன்ஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நான் வந்து என் பேக்கேஜ் வந்து வராதுன்ற அளவுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு நாள் என் பேக்கேஜ் வந்து லாஸ்ட்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்துச்சு. அப்புறம் கருடவைக்கு கால் பண்ணி கேட்கும் போது அப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போலாம் அவங்க காலே எடுக்கல, அது வேறு விஷயம். அப்போ வந்து என்னென்னா ஒரு 2 weeks பிஃபோர் என்ன சொன்னாங்கன்னா, என் பேக்கேஜ் லாஸ்ட்னு வருது, பட் எந்த ஒரு டேட்டாவும் எனக்கு வரல, பட் வெப்சைட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம், உங்கள் பேக்கேஜ் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னாங்க. நான் நேற்று பார்க்குற வரைக்கும் அதே இதில் தான் இருந்துச்சு, அவுட் ஃபார் டெலிவரி வரவே இல்லை. பட் சடனாக இன்றைக்கி மார்னிங் எழுந்து பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது, அப்போ ஒரு பேக்கேஜாவது வந்துச்சு அப்படின்னு. ஆனால் இது இன்னும் வந்து அது எல்லாமே வந்து முக்கியமான திங்ஸ் எல்லாம் அந்த பேக்ல தான் இருக்குது, அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து நீங்கள் அந்த ஃபார்மில் சப்மிட் பண்ணும்போது சப்போஸ் எக்ஸாம்பிள் ஹோம்மேட் மசாலானா இதுக்கு வந்து நம்ம ப்ரைஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது நீங்கள் என்ன ப்ரைஸோ
அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது இந்த மசாலா வாங்குறது நம்ம எவ்வளோ 200 300 செலவு பண்ணுமா, வாட் எவர், அதை கொடுத்துருங்க. ஆஃபீஸாக அப்படி தான் கொடுக்க முடியும் இல்லையா, ஏன்னா இது நம்ம கடையில் வாங்கல, வீட்டில் மில்லில் போய் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த மசாலா. ஆமாம், ஏன்னா மற்றதுக்கெல்லாம் நமக்கு ப்ரைஸ் தெரியும். இப்போ இந்த டீக்குனா அதுக்கு பின்னாடியே ப்ரைஸ் போட்டிருப்பாங்க, அந்த ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கூடுமான அளவு சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லை சரியான ப்ரைஸ் அங்கே கொடுக்கும்போது ஈஸியாக கஸ்டம்ஸ் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். யூபிஎஸ்ங்கிறதுனால டிலே ஆயிடுச்சு. மைட் பி வந்து டிஹெச்எல் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபெடெக்ஸ் போட்டிருக்கான். ஸோ என்ன ஸ்டேட்டஸ் வருதோ நம்ம அப்டேட் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்திருந்தாலும் உங்களுக்கு கஸ்டம்ஸ் நீங்கள் பே பண்ணியிருந்தாலும் எப்படி நீங்கள் பே பண்ணீங்க, எப்படி வந்துச்சு, எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நீங்கள் ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.